டெல்லியில் மதிமுக எம்பி துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதான் சொல்லுவேன். இட் கோஸ் அகைன்ஸ்ட் ஃபெடரலிசம். அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை என்னன்னா, இந்த தீபத்தை கொண்டு போய் அங்க தர்கா பக்கத்தில் ஏத்துங்கிற முயற்சி எடுக்கும் பொழுது அங்க ஒரு மதக்கலவரம் ஏற்பட்டக்கூடாதுன்னு அங்க இருக்கிற காவல்துறையினர், அங்க மாவட்ட ஆட்சியர் ஒரு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கிறார். அதை வச்சு அதன் அடிப்படையில் அங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற காவல்துறை தடுக்கிறாங்க. இதை அந்த அங்க இருக்கிற அங்க போன இந்த மதவெறி கும்பல் அங்க இருக்கிற பொது சொத்துக்களை நாசப்படுத்தி காவல்துறை அவங்களையும் தாக்கி இதை முயற்சிக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவரு இதில் நீதிபதியை தலையிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, சிஎஸ்எஃப் இவங்களுடைய பாதுகாப்போட போய் நீங்க தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்றாரு. இது என்னன்னா, ஒரு மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அங்க சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை, அங்க அங்க இரு மதத்தினரிடையே ஒரு நட்புணர்வு பகை வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் வந்துடக்கூடாது முயற்சி எடுக்கிறாங்க. இதையும் தாண்டி சிஎஸ்எஃப் வச்சு நீங்க போய் அங்க போய் நீங்க ஏத்துங்கன்னு சொல்றது ரொம்ப ஒரு வெட்கக்கேடான விஷயம். இது நம்ம கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான மாத்திரம் கிடையாது, ஜனநாயகத்தை நசுக்கும் ஒரு செயலை நம்ம பார்க்க முடியாது.